Hi guys, Assalamu alaikum. Welcome to SL Lady Boss Kitchen. இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது ஈவினிங்க்கு செய்யக்கூடிய ஒரு பெஸ்ட்டான ஸ்நாக் ரெசிபி. ஸோ வாங்க எப்படி செய்கிறேன்ட்டு பார்ப்போம். ஸோ நாங்கள் இன்றைக்கி செய்ய போகிறது நார்த் இண்டியன் ஸ்டைல் சமோசா ரெசிபி. அதுக்கு ஒரு பவுலில் 2 கப் கோதுமை எடுத்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கொள்ளணும். அண்ட் இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணுறேன். ஆயிலுக்கு பதிலாக பட்டர் இல்லைன்னா கீ மெல்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். அண்ட் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் கையால் பிடிச்சிங்கன்னு சொன்னால் அப்படியே கட்டி மாதிரி வரணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். அண்ட் இப்போ இது கூட கருஞ்சீரகம் சேர்த்துக்கொள்கிறேன். கருஞ்சீரகத்துக்கு பதிலாக ஓமம் ஆட் பண்ணிலும் இது பார்த்திங்கன்னா சமோசாவுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் ஒன்று கொடுக்கும். அண்ட் இப்போ இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைய ஸ்டார்ட் பண்ணணும். இந்த டோ பொறுத்த வரையில் சாஃப்டாக இருக்கக்கூடாது, நல்ல ஒரு ஹார்டான டோன்னு தான் எங்களுக்கு தேவை. ஸோ டோவை பிசைஞ்சு எடுத்துட்டோம். இது ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்கு ஒரு க்ளோத் ஒன்றால் கவர் பண்ணி வைப்போம். அண்ட் இப்போ இதுக்கு தேவையான ஃபில்லிங்ஸ் ரெடி பண்ணுவோம். இப்போ ஒரு பவுலில் வேக வச்சு மசிச்சு எடுத்திக்கிற கிழங்கு 1 கப் சேர்த்திக்கிறேன். கூடவே ஒரு வெங்காயத்தை சாப் பண்ணி சேர்த்திக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை அண்ட் 2 க்ரீன் சில்லிஸை சாப் பண்ணி சேர்த்திக்கிறேன். கூடவே உப்பு, கொஞ்சமாக சில்லி பவுடர், கொஞ்சமாக மசாலா தூள் அண்ட் 1 ஸ்பூன் மாதிரி சாட் மசாலா சேர்த்துக்கோங்க. கூடவே மிளகுத்தூளும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். சாட் மசாலா ஃபுட் சிட்டி காகில்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதை ஆட் பண்ணலைன்றாலும் பிரச்சனை இல்லை, அதை ஆட் பண்ணினீங்கன்னு சொன்னால் ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் உண்டு கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபில்லிங்ஸ் ரெடி ஆகிட்டு இப்போ இதுக்கு ஒரு சின்ன தாளிப்பொண்டு ரெடி பண்ணணும். ஸோ ஒரு பேனில் ஆயில் சேர்த்துக்கொள்வோம். ஆயில் ஹீட் ஆகின அப்புறம் அதில் சீரகம் அண்ட் கொச்சிக்கத்தூள் கொஞ்சமாக சேர்த்துட்டு இந்த ஃபில்லிங்ஸ் அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கொள்வோம். கடைசியாக இது கூட கொஞ்சமாக தேசிக்காவை புளிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ சமோசாவை செய்ய ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு நல்லா ஊறிக்குது. அகெயின் ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு இதை நீட் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ இதை நான் ஒரு 8 to 10 பால்ஸ்க்கு கட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். இப்போ வீடியோவில் காட்டுற மாதிரி ஒவ்வொன்றையாக நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். மிச்சம் தின்னாவும் இல்லாமல் திக்காவும் இல்லாமல் சப்பாத்திக்கு மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கொள்வோம். அண்ட் இப்போ இதை ஹாஃபாக கட் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். அதாவது ஒரு ரவுண்டில் எங்களுக்கு 2 சமோசா செஞ்சு எடுக்கலும். ஸோ இப்போ ஒரு ஹாஃபில் ஒரு எட்ஜுக்கு தண்ணி கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிக்கொள்ளணும். ஸோ தண்ணி அப்ளை பண்ணிங்கன்னு சொன்னால் அது ஒட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி 2 பக்கத்தாலையும் ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த தண்ணி அப்ளை பண்ணிக்கிறதால அதை ஈஸியாக பேஸ்ட் பண்ணிக்கொள்ளலும். அண்ட் இப்போ இந்த மாதிரி சென்டரில் நாங்கள் செஞ்சு வச்சுக்கிற ஃபில்லிங்ஸால் கொஞ்சமாக வச்சுக்கொள்ளணும்.
கறி எதுவும் வெளியே வராமல் இருக்கிற மாதிரி கையால் நல்லா உள்ளுக்க தள்ளிட்டு இப்போ இந்த ஓப்பன் ஆகிக்கிற ஏரியாவுக்கு அகெயின் கொஞ்சமாக தண்ணி அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி சீல் பண்ணிக்கொள்ளணும். ஸோ இந்த மாதிரி கீழே வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த சமோசா அப்படியே உட்கார்ற மாதிரி வரணும். அதுதான் அதோட ஷேப். இந்த மாதிரி பேலன்ஸ் செய்கிற எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கொள்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 8 பால்ஸ்க்கு நாங்கள் இந்த டோவை டிவைட் பண்ணி எடுத்திக்கிறோம். அதில் எங்களுக்கு 16 சமோசா செய்யலுமா வச்சு. மெயினாக கறி வச்சுட்டு இந்த ஓப்பன் ஏரியாவை மூட போக்கல தண்ணி கொஞ்சம் பூசிட்டே மூடிக்கோங்க. இல்லைண்டா ஃப்ரை பண்ணக்கோல கறி வெளியே வந்துடும். சமோசா எல்லாம் ரெடி ஆகிக்குது. இப்போ ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆயிலை ஃபஸ்ட்டுக்கு நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஃப்ளேமை நல்லா ரெடியூஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் ஒவ்வொரு சமோசாவாக போட்டு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளணும். அவ்வளோதான், நல்ல கிறிஸ்பியான நார்த் இண்டியன் ஸ்டைல் வெஜ் சமோசா ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தேன் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்ஷால்லா இதே மாதிரி புதிய வீடியோவில் உங்களைய சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.